12ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். இந்த நாளும் கூட தேவன் தாம் இடப்படுவாராக. இங்கே பார்க்குற வேளையிலே இந்த ஆண்டிலே ஆண்டு கொடுத்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நானும் என்ன செய்கிறோமாம்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டான்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தையில் நாங்கள் அநேக செய்திகள் நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம், கேட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு போன கிழமை செய்தி ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க அந்த போன கிழமை செய்தியை திருப்பி பார்த்தீங்க தெரியுமா? போன கிழமை நல்லா அன்பா பேசினீங்க. எத்தனை ஞாபகம் இருக்கு? கர்த்தருக்குள்ள இருக்கிற நாங்கள் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்குற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமா சொன்னால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த நாளும் பார்க்கப்படுற காரியம், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொன்னால், இயேசு ஜனங்களை நோக்கி சொன்ன வார்த்தை சொன்னால், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. அவே தேவ பிள்ளையாகிய நாங்கள் இந்த நாளும் ஜீவ ஒளியை அடைய வேண்டுமா சொன்னால், வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க வேண்டுமா சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமா சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் யாரை பின்பற்றுகிறோம்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவோம் சொன்னால், ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றுவோமா சொன்னால், ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து அந்த வார்த்தையை எங்கள் வாழுவோமா சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும் சொன்னால், வெளிச்சம் காணப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஒன்று எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த நாளும் கூட டெய்லி மன்னால ஒரு வார்த்தையை வாசித்திருப்பீங்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று எங்கே இருக்க சொன்னால், கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் எதற்கு அழைத்தார்னு சொன்னால், ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உங்களையும் எதற்கு அழைத்தாராம்? இருளே வாழ்ந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறாரு. தம்முடைய பிரகாசத்துக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. தம்முடைய மகிமைக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. நானும் நீங்களும் போகிற இடம் இருள் நிறைந்த இடம் அல்ல. ஹல்லேலூயா. நீங்களும் போகிற இடம் அங்கே இருள் இல்லை. அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். வேதம் சொல்றது அங்கே ராக்காலமே இல்லையா? எங்க ராக்காலம் இல்லை சொல்லுங்க. பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தில் அங்க என்ன இல்லையா? ராக்காலமே கிடையாது. அங்க துக்கம் இல்லை, அங்க இரவு இல்லை, அங்க மரணம் இல்லை, அங்க அலறுதல் சத்தம் இல்லை, அங்கே ஒரு சாபமுமே இல்லை. ஹல்லேலூயா. அவை அந்த இருளில் அந்த வெளிச்சத்திற்கு நாங்கள் போக வேண்டும் சொன்னால், நான் நீங்க என்ன சொன்னால், கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக வழிகள் உண்டு, அநேக பாதைகள் உண்டு. ஆனால் ஆண்டு ஒரு ஆள் தான் சொன்னாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை நானும் நீங்க சுதந்திரிக்க வேண்டுமா சொன்னால், நானும் நீங்க அந்த பரம காரணனை அடைய வேண்டுமா சொன்னால், நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற வேண்டாம். ஆமென். ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் ஒரு காலத்திலே எங்கே இருந்து சொன்னால், இருளிலே வாழ்ந்தோம். உங்க கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. கொலோசியர் புத்தகம் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஒரு காலத்தில் நாங்கள் எங்கே இருந்தோமா? இருளிலே காணப்பட்ட தேவனை அறியாத நாட்கள்லே, தேவனுக்கு தூரமாக இருந்த நாட்கள்லே, தேவனுடைய பிள்ளைகளாக வாழாத நாட்கள் நானும் எங்கே இருந்தோம்? நாங்கள் பாவத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம், தேவனை அறியாதவர்களாய் காணப்பட்டோம் அங்கே. ஆனால் எப்பொழுது நாங்கள் ஆண்டவங்களை சந்தித்தாரோ, எப்பொழுது தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டதோ, எப்பொழுது நாங்கள் தேவனாகி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நாளிலிருந்து தேவன் என்னையும் உங்களையும் எங்கேருந்து விடுதலையாக்கிறாராம்? இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி
அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னை உங்களை உட்படுத்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு காலத்தில் இருளிலே வாழ்ந்த எங்களை கர்த்தர் விடுதலையாக்கி எங்கே வச்சுக்கிறார் சொன்னார்? வெளிச்சத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ளே, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை உட்படுத்தியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையாகிய நாங்கள் இந்த நாளில் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றலாக காணப்பட வேண்டும். இதனாலும் எங்களை பார்த்து எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வைப்போம், இன்றைக்கு நாங்கள் யாரை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை பின்பற்றி நாங்கள் ஓடுகிறோமா? மனுஷரை பின்பற்றி ஓடுகிறோமா? மாயை பின்பற்றி நாங்கள் ஓடுகிறோமா? உலக ஆசீர்வாதங்களை பின்பற்றி ஓடுகிறோமா? உலக இச்சைகளை பின்பற்றி ஓடுகிறோமா? எதை நாங்கள் பின்பற்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு ஆள் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். ஆண்டவரை நாங்கள் பின்பற்றினால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் காணப்படும். ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தால் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் காணப்படும். நீங்கள் வெளிச்சத்திலே நடப்பீங்க. ஆண்டவரை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்படும். ஆண்டவரை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் காணப்படும். ஆண்டவரை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி காணப்படும். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் காணப்படும். இன்றைக்கு நாங்கள் எதை நாங்கள் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை பின்பற்றுங்கள். அவுட்டர் பாண்டில் போகும்போது எங்களை பார்த்தீங்கன்னா பின்னால் கார் வந்து அப்புறம் முன்னாடி போட்டு சொல்லும், பீட்டர் பொல்கர்மி. எத்தனை பார்த்துக்கிறீங்க? கனவு வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் அனுபவப்பட்டும் இருப்பீங்க. குறிப்பிட்ட தூரத்தை கூட்டிகிட்டு போவான் கதைக்கிறோம்னு சொல்லி, உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் சொல்றார், பீட்டர் பொல்கர்மி. என்னத்துக்கு பொல்க மாட்டான்? பொலோமி. ஏன்? நீங்க அழிஞ்சு போகக்கூடாது ஐயா, நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது, உங்களோட குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாது, உங்களோட பிள்ளைகள் அழிஞ்சு போகக்கூடாது, உங்களோட சமாதானம் கெட்டு போகக்கூடாது என்று அவர் எனக்காக உங்களுக்காக தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள் எதற்காக சொன்னால் நானும் நீங்களும் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றுங்கள். இயேசு ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ ஒளி காணப்படும். என்னை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை காணப்படும். இன்னைக்கு மாறி மாறி ஏதாவது ஒவ்வொரு கிழமையும் ஏதாவது பிரச்சனை, ஒரு கண்ணீர் செய்தி, ஒரு துக்க செய்தி, ஒரு வேதனை, சமாதானம் இல்லை, முடிவெடுக்க முடியவில்லை, ஏதாவது ஒரு தலையடி வந்து கொண்டே இருக்கு. வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவை பின்பற்றாதான் காரணம், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாதான் காரணம், தேவனுடைய சத்தத்தை கேட்காதான் காரணம், தேவ சம்மதத்தை ஜெபிக்காதான் காரணம். இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு ப்ரேயர் உண்டு, ஒரு ஜெபம் உண்டு, வேத தியானம் உண்டு, ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒன்றிலையாவது பங்கு பெற்றீங்க? நீங்க சொல்ல முடியாது ஒருவரை கூட எனக்கு ஒன்றுக்கும் டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒன்றுக்குமே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க வெரி வெரி பிஸி. ஆண்டவரே பிஸியானா, உலகத்தில் 2 பேர் பிஸியானாங்க. ஒன்று சாத்தான், அவங்க நேரமே இல்லை, உலகம் எங்கும் சுத்தி திரிகிறான். அடுத்த பிஸி நாங்க தான், எங்களுக்கு நேரமே இல்லை. ஆண்டவருக்கு நேரம் இருக்கு. ஆண்டவர் பார்க்கிறாரு, எப்பொழுது இந்த பிள்ளை கூப்பிடுவான், என்ன எப்பொழுது அந்த தம்பி கூப்பிடுவான், எப்போ அந்த மகன் கூப்பிடுவான், எப்போ என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூகத்தில் வருவான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி பார்த்துக்கிறாரு? நீடிய பொறுமையுடன். எல்லாரும் சொல்லுங்க, நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. ஆகவே தேவனை நீங்க பின்பற்றினால் நீங்க வெளிச்சத்தில் நடப்பீங்க. தேவனை நீங்க பின்பற்றினாங்க சமாதானத்தை நடப்பீங்க. தேவனை நீங்க பின்பற்றாங்க சுகமா நீங்க இருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நான் நீங்களும் யாரை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாருடைய வார்த்தைக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாருடைய வார்த்தையின்படி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எவ்வளவு செய்தி கேட்டாலும் இன்றைக்கு ஒரு அனுபவசாலி இல்லாட்டி ஒரு படித்தவங்க சொன்னால் அது அவன் சொல்றான், சரி நீ கரெக்ட், நீங்க சொல்றப்ப நான் செய்வேன். எப்போ அது இருந்து ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு இது சித்தமா, இதை நான் செய்யலாமா,
இங்க நான் போகலாமா, இதை நான் பேசலாமா? கேட்டு பாத்தீங்களா? பேசலாம், பேசி முடிக்கலாம், முடிச்சிட்டு தலைவடி வந்த அப்புறம் பிரச்சனை வந்த அப்புறம் என்ன செய்யறோம் நாங்க? இந்த அழுது கொண்டு இருக்கிறது இதை முன்னாடி பண்ணணும். முதல் இருந்து ஜெபிச்சு போட்டு செய்து பாருங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்யலாமா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். யாருக்கு செய்வார்? கிறிஸ்துவை பின்பற்றினால், அவருடைய சத்தத்தை கேட்டால். சாமுவேல் சொன்னான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்ப நாங்கள் மாத்திட்டோம். அதனால நான் சொல்றேன், நீர் கேளும். உண்மைதானே? நான் சொல்றேன், நீ கேளும். நான் சொல்றேன், நீ அங்க போய் அதை வெட்டும். நான் சொல்றேன், அந்த கதை உடையும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சகலத்தையும் படைத்த தேவன், சகலத்தையும் உருவாக்கிய தேவன், எங்களுடைய வாயிலிருந்து விண்ணப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தேவைகளை, உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்றான், அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையா. அவர் உட்கார்தலை அறிந்திருக்கிறார், என் எழுந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார், என் நினைவுகள் தூரத்துல இருந்து அறிகிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கே இருக்கிறாரு. அவருக்கு மறைவா என்ன இல்லையா? ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் தட்டிச்சுங்க, ஆண்டக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. சில வேளையில உங்களுடைய ஆத்துக்காரனுக்கு தெரியாம நீங்க ஏதாவது இருக்கலாம், சிலங்களோட அத்தானுக்கு தெரியாம ஏதாவது இருக்கலாம். நான் கர்த்தருக்கு தெரியாம ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரியும். நீங்க நினைக்கிறத கூட ஆண்டவர் தெரியும். நீங்க என்ன நினைச்சு இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க, யாருக்கு என்ன சொன்னீங்க, உங்களோட பிளான் என்ன, சர்ச் முடிய என்ன பிளான் என்ன, எல்லாமே தெரியும். தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவன் தேவ பிள்ளையாகிய நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றினால் எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும். கிறிஸ்துவை பின்பற்றினால் இருள் எங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது. காரணம் சொன்னா, நாங்கள் வெளிச்சத்திலே இருக்கிறோம். எங்களுடைய வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் இருந்தால் இருள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவை கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் சொன்னா, ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போறோம். நானும் நீங்களும் என்ன செய்வது நாள், அங்கே மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. மத்தேயு புத்தகம் 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால். எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்ட பின்பற்றோன்னு சொல்ற? விருப்பமானா கைது கிடக்கும். அங்க மிச்சம் இருக்கு. சில பேர் அரவாசி சொன்னே அரவாசிக்கு போயிட்டு பின்பற்ற வர விரும்பினால் என்ன செய்யட்டாம்? அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா சொன்னால், ஜீவ ஒளியை அடைய வேண்டுமா சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா சொன்னால், பரம காரண சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா என்றால் என்ன செய்யட்டாம்? நாங்க சாகணும். அதுக்காக தற்கொலையெல்லாம் பண்ணிடாதீங்க, பிரசங்கம் பண்ணிட்டான்னு சொல்லி நரகம் போடுங்க ஐயா. எங்களுடைய சுயம் சாகனம், எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் சாகனம், எங்களுடைய பாவ சிந்தனைகள் சாகணும், எங்களுடைய அக்கிரம சிந்தனைகள் சாகணும், எங்களுடைய மாமிசத்தின் கிரியைகள் அழிக்கணும். எங்களை கர்த்தருக்கென்று எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் உலகத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்றது, அவரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவன் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாராம்? என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்ன செய்யட்டாம்? தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றி வரும்போது எங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு, உபத்திரவம் இருக்கு. ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவருக்கு. எத்தனை பிரச்சனை வந்தது? எங்க போனாலும் பிரச்சனை தான். செய்தாலும் குற்றம், செய்யாட்டியும் குற்றம், வாய் திறந்தாலும் குற்றம், திறக்காட்டியும் குற்றம். கடைசியில கொண்டு சிலுவையை அரைஞ்சு
முள்முடி சூட்டிட்டாங்க. பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு, வேதனை உண்டு. ஆனா முடிவு நித்திய ஜீவன், முடிவு நித்திய மகிழ்ச்சி, முடிவு நித்திய வெளிச்சம், முடிவு நித்திய சமாதானம். ஏன்னு சொன்ன இந்த கால பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஈடானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அவை பாடுகளை பார்த்து, உபத்திரங்களை பார்த்து, மனுஷரை பார்த்து நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வார்த்தையை உறுதியா பிடித்து கொண்டு ஓடினால் அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயங்கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். வேதம் சொல்வது கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா இடங்களும் என்ன செய்யப்படுவார்? ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. சும்மா இருந்தா அது வெற்றியா? நான் இந்த வயரை நான் தூக்கிட்டேன், இது பேர் வெற்றியா? இதை கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சு நான் எடுத்த சொன்னா என்ன? நான் வெற்றி எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒன்று செய்திருக்கிறேன். நாங்கள் போராடி வெற்றி பெற வேண்டும். அவை கிறிஸ்துவுக்குள்ள ஆண்ட வெற்றி சிறக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை வெறுத்து, எங்களை தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, நாங்கள் ஜெபத்தோடு கூட உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் மேற்கொண்ட ஆண்டவர் என்ன செய்வாரு? ஜெயத்தை கொடுப்பாரு. அவனுடைய அங்கே ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல உருவம் வந்து கேட்டான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நல்ல போதகரே, வாசித்துப்பாங்க மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிற வழியிலே, மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து ஆண்டுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவருடைய விருப்பம் என்ன சொன்னா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், அந்த வெளிச்சத்துக்கு நான் பிரவசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நல்லவன் சொல்லுவானேன்? தேவன் ஒருவரே நல்லவன் சொல்லி போடு. என்ன சொல்றாராம்? ஆண்டவர் சொல்றார், விபச்சாரம் செய்யா இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாது இருப்பாயாக, வஞ்சனை செய்யாது இருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்று கேட்டார். அவன் என்ன சொல்றான்? இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் என்ன செய்ய நாம் கை கொண்டிருக்கிறேன். அவன் சிறு வயது முதல் நியாய பிரமாணத்தின்படி வாழ்றான், கை கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அவனத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன செய்யட்டாம்? என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க என்ன நடக்கிறது? முதலாவது எங்களை வெறுக்கணும், முதலாவது எங்களை அர்ப்பணிக்கணும், முதலாவது எங்களை ஒப்புக் கொடுக்கணும். இன்றைக்கு தேவன் என்னிடத்திலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாங்கள் கத்திருக்கின்ற எங்களை அர்ப்பணிக்காவிட்டு எங்களுடைய வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய சகல காரியத்தை கத்திருக்கண்டு நாங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. 2 மனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனா இருக்கிறான். நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் இன்றைக்கு நீங்க தேவனை பின்பற்றீங்க, நாளைக்கு என்ன செய்யுங்க? உங்களோட மைண்ட் எல்லாம் மாற்றப்பட்டு வேறு வழியா போடுவீங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமாய் போய்விட்டார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி போய்விட்டாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய வார்த்தையை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு போய்விட்டார்கள். காரணம் என்ன? அர்ப்பணிக்கல. கொஞ்ச காலம் மாத்திரம். ஆண்டவர் விதைகளை பற்றி சொல்லும்போது சொல்றாரா, சில விதைகள் எங்க விழுந்ததா? கற்பாறைகள், முள்ளுள்ளடங்கள், சில நல்ல இடத்துல விழுந்தது. கொஞ்ச காலம் மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றது, நன்மைக்காக மாத்திரம் கொஞ்சம் கிறிஸ்துவை பின்பற்றது, தங்களுடைய சுய தேவைகளுக்கு மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றது. இவைகள் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. காரணம் என்ன? அர்ப்பணிக்கல. இன்னைக்கு நானும் நீங்களும் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவனை பார்த்து சொன்னார், எல்லாத்தையும் செய்து போட்டு என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றாராம். அவன் மிகுந்த ஆசையுள்ளவனா இந்த படினாலே அந்த வார்த்தையை கேட்டபோது மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான்.
இன்னொருத்தர் ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே லூக்கா புத்தகம் 9:61 பார்ப்போம்னு சொன்னார். லூக்கா புத்தகம் 9:61 வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். அவன் சொல்றான், நான் உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் நான் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்புவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இயேசு என்ன சொன்னாராம்? அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற இவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை எங்களை அர்ப்பணித்தால் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. இன்றைக்கு தேவன் என்னிடத்தில் முடிதல எதிர்பார்க்கிற காரியம், சவரம் கூட பாட்டு படிச்சார், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். எத்தனை படிச்சுங்க அந்த பாட்டு? உண்மையா தான் படிச்சிங்களா? அவர் கூட பாட்டை போட்டுட்டாரு, முண்டுக்கு கத்துறாரு, நானும் சேர்ந்து படிச்சேன். யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த நாள் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அர்ப்பணிப்பு. நீங்கள் அர்ப்பணிக்காவிட்டால் கிறிஸ்துவை நீங்க பின்பற்ற முடியாது. நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை கத்தருக்கென்று, உங்களுடைய முதலாவது கத்தர், அடுத்தது குடும்பம், முதலாவது கத்தர், அதுக்கு பிறகுதான் எல்லாமே. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சகல காரியங்களை தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்காவிட்டால் நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ள முடியாது. அவருடைய வருகை பிறந்த நிலைக்க முடியாது. என்றால் உலகம் உங்களுடைய மனதை கெடுத்துவிடும். உலகத்தில் உள்ள பாடுகள் உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணி போய்விடும். அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு போனாங்க கானானை நோக்கி. அநேக செய்தியில் கொடுத்துட்டு நான் ஏற்கனவே எல்லாம் ஓடினாங்க. மோசையை பின்பற்றினாங்க, தேவனை பின்பற்றினாங்க, புறப்பட்டு போனாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தாரு. அந்த செங்கடலை பிளந்தாரு, வழியை உண்டு பண்ணாரு. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், வனாந்திரத்தில் சாப்பாடு எல்லாம் கிடைச்சது. ஆனாலும் இடையில வேதனை, பாடு, துக்கம் வந்த என்ன நடந்தது? பின்மாற்றமா போயிட்டாங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றினாங்க, தேவனுக்கு விரோதமாக பேசினாங்க. காரணம் என்ன? அர்ப்பணிக்கல. எல்லாரும் ஒரு நானும் ஓடுவோம். ஆனா வேதம் சொல்றது அங்கே காலேப் இப்படியே உத்தமனாய் காணப்பட்டான். அது வேறு செய்தி நாங்கள் அடுத்த மட்டங்கள் பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு எங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காவிட்டால் நானும் நீங்களும் எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் இழந்து போய்விடுவோம். கலாத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால் பவுல் சொல்லுகிறார். கலாத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டீங்க? 2 கை, 3 கை, 4 கை, 5 கை, 7 கை, மிச்சம் பார்த்தா ஞானஸ்தானமே எடுக்கல கூடாது. இப்போ 10 12 உடம்பு கை. தெரியுமா? நீங்க எப்பெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்போ நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? நீங்க மறைச்சிட்டீங்க. தெரியுமா? ஞானஸ்தானத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க அப்போ? அடக்க ஆராதனை. ஐயா, என்ன ஆராதனை? நீங்க நார்மல் அடக்க ஆராதனை போயிருப்பீங்க. என்ன ஏற்கனவே உங்க பழைய மனுஷன் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டு மறைச்சிட்டானு. தண்ணிக்கு நீங்க எழும்பும்போது அவருடைய உயிர்த்தெழுத சாயல நானும் நீங்களும் எழுந்திருக்கிறோம். அதாவது பவுல் சொல்ற, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்றாரு? எல்லாரும் அந்த மிச்ச பாதி வாசிங்க, அந்த அடுத்த பாதி எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இனி நான் அல்ல. இங்க வாயறிக்கை பண்ணினால் ஆண்டவர் உங்களுக்கு கனம் பண்ணுவாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவ்வளவு போதும். ஹல்லேலூயா. நீங்க எப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, எப்ப நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்களோ, அங்கே கிறிஸ்துவோட கூட இங்க சிலுவையில் அறையப்பட்டீங்களோ, ஆயினும் பிழைத்திருக்கேன், இனி நான் அல்ல,
எப்போ ஒரு மனுஷன் நான் என்று தொடங்குறானோ அப்ப பிரச்சனை. நீங்க பாத்துக்கீங்களா எங்கேயாவது உங்களோட குடும்பம் சரி, எங்களோட வேலையிடம் சரி, இல்லாட்டி என்ன இடத்துல நான் சொல்றதை கேளு நீங்க எப்போ தொடங்குறீங்களோ அப்ப பிரச்சனை வரும். வரும வராத காரணம் என்ன? மாமிசம். நான் செய்வேன், நான் கட்டுவேன், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? யார் சொன்னாரு? சொல்லுங்களேன். நேபுகாத்நேச்சர். நான் சொல்றேன், நான் செய்வேன், என்னால முடியும். தேவ பிள்ளைய நாங்க சொல்லணும், அவரால் எல்லாமே கூடும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இனி நான் அல்ல. இந்த மனுஷனை குறித்து வாசிக்கும் போது, இந்த மனுஷனுடைய சரித்திரத்தை பார்க்கும் போது திறமசாலி, ஞானவான், படித்தவன், பணம் படைத்தவன் எல்லாம் இருக்கு. ஆனாலும் என்ன சொல்றாங்க? இனி நான் அல்ல, இனி என்னால முடியாது, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டாம்? பலன் உண்டு. இங்க சொல்ற, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்றாங்க? கலாத்திய புத்தகம் அதே 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்றது. கலாத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாளும் என்ன நாள் சொல்ல? ஒரு ஒப்பு கொடுத்தல் நாள். நேற்று நாளும் கூட நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்காவிட்டால் நீங்க வெளிச்சத்தில் நீங்க அடக்க முடியாது, நீங்க சமாதத்தில் அடக்க முடியாது, நீங்க பலனா இருக்க முடியாது. என்று சொன்னால் சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் காணப்பட வேண்டும் என்றால், உடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மையான கரம் காணப்பட வேண்டும் என்றால், நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். யோவான் புத்தகத்துல வாசிக்கிறோம், நேற்று கூட பார்த்தோம். யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 12:24 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்குமா. என்ன செய்யணுமா? கோதுமை மணி சாகாவிட்டால் என்ன செய்யுமாம்? தனித்திருக்கும், செத்தால் மிகுந்த பலனை கொடுக்கும். எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய சுயம் செத்தால், எங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் கண்டு எங்களை ஒப்பு கொடுத்தால், எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய கரத்துள்ள வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் பரம குயவனே உம்முடைய கரத்தில் நான் களிமண் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்தால், உங்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார், உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைகளை செய்வார். உங்களுடைய திட்டங்களை விட, உங்களுடைய எண்ணங்களை விட, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட, நீங்க செய்ய நினைத்த காரியங்களை விட மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவை தேவன் நாளும் எதிர்பார்க்கிற காரியம் அர்ப்பணிப்போம். இதை சொல்றது அதே அதிகாரத்தில் மீதி வார்த்தையை பார்க்கிற வழியிலே, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் என்ன செய்வானாம்? அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்வானாம். அடுத்த வசனம் சொல்றது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் சொல்லுறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். யாரை பின்பற்றுகிறோம்? மனுஷனுடைய வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சபை தேவனுடைய ஊழியம் கர்த்தருக்கு. தேவன் எங்களை அந்த கனமான ஊழியத்துக்கு என்னை உங்களை அழைத்திருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல தேவன் நிறுத்திக்கிறாரு. நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாய் இருக்கிறோம். நானும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு அவயவமாய் காணப்படுகிறோம். எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? சில பேர் பார்த்தா இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது பாஸ்டர், அப்படி இருக்கீங்களா? எத்தனை சொல்றீங்க நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு அவயவமா இருக்கிறேன்? ஹல்லேலூயா.
பாஸ்டர் நான் விசிட்டர்ஸ் தான், நான் அப்பப்போ வந்து அப்பப்போ போறேன். இது தேவனுடைய சபை, நாங்கள் குடும்பம். உங்களுடைய சரீரத்தில் ஒரு அவயவம், ஒரு உறுப்பு செயல்படாவிட்டால் நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இல்லாட்டி ஒரு கண் வேலை செய்யல, ஒரு கண் பார்வை இல்லை, துக்கப்படுங்களா இல்லையா? ஒரு கை, ஒரு நகத்துல ஒரு சின்ன வேதனை, என்ன செய்வீங்க? அது வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்ன. அதுபோல கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் நானும் நீங்களும் அவயவம், ஒரு தூண். தேவன் எவ்வளவு கவலைப்படுவார், தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நானும் நீங்களும் எங்களை அர்ப்பணித்து அவரை பின்பற்ற வேண்டும். இங்கே வேதம் சொல்றது, ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். எத்தனை ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கு? ஏதாவது கத்தருக்கா செய்யணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிங்க என்ன செய்யலாம்? முதலாவது ஆண்டவர் உங்களை வெறுத்து கத்தரை பின்பற்றுங்க. நீங்க உண்மையாய் கத்தரை பின்பற்றினால் நீங்க கத்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க. நீங்க உண்மையாய் கத்தரை தேடினால் நீங்க கத்தரை உங்களை கொண்டு போய் எங்களை செய்வாரு. யாரும் உங்களை தள்ளி வைக்க முடியாது. யோபு சொல்லும்போது சொல்றான், அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதாம்? தடைப்படாது. பக்கத்துல பார்த்து, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சிலர் சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவரை பின்பற்றணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பானா. ஆண்டு எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவனுக்கு ஊழியம் செய்து நாங்க எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், தேவ பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவங்களை கனம் பண்ணுவார், ஆண்டவங்களை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவங்களை உயர்த்துவார், ஆண்டவங்களை செழிப்பாக மாற்றுவார். ஏன்னு சொன்னா நானும் நீங்களும் தேவனுடைய உன்னதமான பணியை செய்யறபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவன் ஒருவன் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் பிதாவான என்ன செய்வாராம்? வெல் டன், பிராவோ, குட்கமாக். அங்கே மிச்சம் என்ன? என்னுடைய பாச வைட்டா மகன். ஹல்லேலூயா. ஆண்டவன் தான் சொன்னாரு, அக்கறைக்கு போவோம் பாருங்கள். அதன் அர்த்தம் என்ன? வைட்டாமா, கேம்பிய வைட்டா, ஓடிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அவை தேவனங்களை கனப்படுத்த வேண்டுமா இருந்தால் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சுபத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். நீங்க போற இடங்களில் ஆசீர்வாதம் வர வேண்டும், நீங்க போற இடங்களில் நன்மை வர வேண்டும், நீங்க செழித்திருக்க வேண்டும் சொன்னால் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. கர்த்தரை உண்மையாய், கர்த்தருக்கு உங்களை உண்மையாய் அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. உங்களுடைய கிரியை கேட்ட பலன் அவர் கொடுப்பார். மனுஷ சிலங்களுக்கு கனம் பண்ண வைக்கலாம், மனுஷங்களை அற்பமாயிடலாம். இவரால் என்ன முடியும், அவாவால் என்ன முடியும், அவரால் என்ன முடியும். ஆனால் தேவனுக்கு தெரியும் உங்களை கொண்டு கர்த்தர் பிரியங்களை செய்ய அற்புதமானவராக இருக்கிறார். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியுமா வாண்டு சொல்லுறது. அவன் இந்த நாளிலும் கூட தேவப்பிள்ளாய நாங்கள் இன்றைக்கு யாரை பின்பற்றி கொடுக்கிறோம்? எங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முதலாவது தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? எல்லாவற்ற உலகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? தேவனுடைய சபைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? தேவனுடைய பிரசனத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமா? இல்லாட்டா மிச்சம் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துட்டு கடைசியா வந்து டைம் இருந்தா மாத்திரம் ஜெபம், டைம் இருந்தா மாத்திரம் ஆராதனை, டைம் இருந்தா மாத்திரம் இன்றைக்கு பாஸ்டிங் ப்ரேயர், டைம் இருந்தா மாத்திரம் இன்றைக்கு போய் ஏதாவது கேட்போம். அங்க என்னதான் சொல்ற பார்ப்பவன் இவர் வளமையா ஒரு நேரம் இதான் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அப்படி இவர்கிட்ட கேட்காடி உங்கள் வீட்டை தானே தட்டின உடனே மெசேஜா வந்து கொண்டே இருக்கு. நீ வாழாகாம தரையாவாய், நீ
முத்திரம் மோதிரமா இருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் அப்பத்தை மாப்பிசையில தொட்டியா, எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லது. கிறிஸ்துவை பின்பற்ற அப்படியே ஆகும். கிறிஸ்துவை பின்பற்ற நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபையை கொடுத்து வாழ்த்து சொல்கிறார். தெசலோனிக்கேய புத்தகத்தை பார்ப்போம்னு சொன்னால் முடிக்க போறோம். தெசலோனிக்கேய புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஓகே, இங்க நாங்க வாசிக்கிறோம் இந்த சபையை பார்த்து, இந்த சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், இந்த தெசலோனிக்கேய சபையிலே அநேக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை கண்டதினாலே அவர்களை வாழ்த்துகிறார், அவர்களை அங்கே உற்சாகப்படுத்துகிறார். இங்கே என்ன சொல்றதுன்னா, நீங்க மிகுந்த உபத்திரவத்திலே என்ன செய்கிறாராம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு என்ன செய்யலாம், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றலாகி சாட்சிகளாக காணப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவர்கள் சாட்சிகளாக காணப்பட்டார்கள், எந்த சூழ்நிலை சந்தோஷமாக இருந்தார்கள், எந்த சூழ்நிலையிலே கர்த்தரையும் தேவனுடைய ஊழியக்காரரை பின்பற்றினார் சொன்னால், உபத்திரவத்தின் வேளையிலே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உபத்திரவத்தின் வேளையிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உபத்திரவம் நல்லன்னு சொல்றீங்க? அதுவும் 2 முடிவு தானே. தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால என்ன செய்கிறேன், நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் சில உபத்திரவங்களை அனுமதிப்பார், சில பாடுகளை அனுபவிப்பார். எதற்காக சொன்னால், நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை. இப்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல போய் ஒவ்வொரு கிளாஸ் முடிகிற என்ன வரும், பரீட்சை. எதற்காக? நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு, அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு. ஹல்லேலூயா. அதே போல எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோதிக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை ஆராய்ந்து ஆண்டவர் என்ன செய்தாரு, சில காரியங்களை அனுமதித்து நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் பாஸ் பண்றோமா, நாங்கள் அதில் நாங்கள் வெற்றி சிறக்கிறோமா, நாங்கள் எப்படி இருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த சபை என்ன செய்தால், மிகுந்த உபத்திரவத்தில் என்ன செய்தார் சொன்னால், பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷம். உபத்திரவம் வந்தது, பாடுகள் வந்தது, புரட்சிகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, போராட்டம் வந்தது. ஆனால் தேவனை பின்பற்றுதலை விடவே இல்லை, ஜெபத்தை விடவே இல்லை, சாட்சி வாழ்க்கையை விடவே இல்லை, தேவனுடைய தியானத்தை விடவே இல்லை. என்ன செய்யலாம், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நானும் நீங்கள் உபத்திரம் வந்தால் எத்தனை பேருக்கு வசனம் கேட்க விருப்பம் இருக்கு? கஷ்டம் என்ன பாஸ்டர், மூடி வையுங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஆனா இவங்களுடைய இல்ல, உபத்திரத்தின் மேல என்ன செய்யலாம், பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷம். ஜெபிக்க தொடங்கிட்டாங்க, ஆராதிக்க தொடங்கி விட்டாங்க, அந்நிய பாசையில் ஜெபிக்க துதிக்க தொடங்கி விட்டாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்கி விட்டாங்க. தேவனுடைய பலன் அவர்களை கடந்து வந்தது. அப்பொழுது அவருடைய உபத்திரம் என்ன செய்யவில்லை, அவருக்கு பெருசா தெரியல. அவருடைய பாடுகள், அவருடைய வறுமைகள், அவருடைய போராட்டங்கள் பெருசா தெரியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் பலத்திலே நடக்கிறார்கள், அவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறார்கள், அவர்கள் வெற்றியிலே நடக்கிறார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் எங்களை அர்ப்பணிக்காவிட்டால் இவங்களை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் போல உபத்திரம் வந்த போது, வறுமை வந்த போது, தண்ணி கசப்பான போது, சாப்பாடு இல்லாம போனது, என்ன செய்யலாம், முறுமுறுத்து அழிந்து போயிட்டாங்க. காரணம் என்ன? அர்ப்பணிக்கல, எங்க போறோம்ன்ற உணர்வு இல்லாம போய்விட்டாங்க. இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் என்ன செய்யணுமா? இந்த வசனம் சொல்றது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றலாகி. அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாலும் உள்ள விசுவாசிகளுக்கு எப்படியா மாறிட்டாங்களாம்? சாட்சியாக மாறிட்டாங்க. அவருடைய சாட்சி வெளியிடங்களுக்கு போயிட்டு. காரணம் என்ன? உபத்திரத்தின் வேளையிலே அவருடைய கிரியை, உபத்திரத்தின் வேளையிலே அவருடைய நற்சாட்சி, உபத்திரத்தின் வேளையிலே கர்த்தரை கொடுத்த சாட்சி, உபத்திரத்தின் வேளையிலே தேவனை பின்பற்றினதை அந்த ஊழியக்காரன் பார்த்து வாழ்த்து சொல்றாரு. இன்னைக்கு நான் நீங்களும்
எங்கே நடந்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய பிள்ளைகளை யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க? உங்க குடும்பம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நாங்கள் யாரை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது வருவதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். இந்த பூமி முழுவதும் இருளிலே காணப்பட்டது, இருளிலே காணப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அவன் தாவீது ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ண. எத்தனை அப்படி ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ண. நான் இருளிலே போகக்கூடாது, நான் துக்கத்திலே அழிந்து போகக்கூடாது, நான் இந்த பாடுகளில் அழிந்து போகக்கூடாது. நான் உண்மை பின்பற்றவன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பின்பற்றவன். இன்றைக்கு நான் நீங்கள் அந்த ஜீவ ஒளி அடையவன் வந்தால் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மாயை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? மனுஷரை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலக ஆசைகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உறவுகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாவிட்டால் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நாங்கள் காண்கிற எல்லாமே மாயை, ஒரு நாள் எல்லாமே அழிந்து போய்விடும். கிறிஸ்துவை நீங்க பின்பற்றினால் நீங்க பிழைப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளும் உங்களை அர்ப்பணிப்போம். பாதி மேக்மஸ் அழகா அவர் பாடப்படுறார், இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் நினைக்கிற 10-20 வருஷம் இருக்கு அந்த பாட்டு வந்து உண்மைதான். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் அவர் ஆலயம், அவர் தான் எனக்கு முன்பாக எல்லாம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. யார் திரும்பி பார்க்கிறானோ அந்த ராஜ்யத்தை இழந்து போய்விடுவான். வேதத்துல பாப்போம் சொன்ன ஆண்டவர் லோத்துவையும் குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக வெளியே கொண்டு வந்து விட்டு அவனை பார்த்து சொன்னது, திரும்பி பார்க்காதே, ஓடு. திரும்பி பார்த்து அவனுடைய மனைவி உப்பு தூரானா. இன்னைக்கு இந்த உலகத்தை திரும்பி பார்ப்போம்னு சொன்னால் உலகத்தினுடைய ஆசைகளை உலகத்தினுடைய இச்சைகளை நோக்கி ஓடி திரும்பி பார்ப்போம்னு சொன்னால் அழிந்து போய்விடுவோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்க. வரப்போற அழிவுக்கு நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்க. அவரே எங்களை ஆளுகை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எழுந்திருந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளீர்கள். நிச்சயம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திங்கனப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம்
அமரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடன் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதிரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே அவர் வைத்தாரே, சீக்கிரமாய் வருவாரே.